ஆடும் வரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவன சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரலை வகுப்பு நம்முடைய அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 4ஆம் திருமுறையிலே இன்றைய தினம் 56வது பதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு ஆவடுதுறை என்கிற திருத்தலத்தினுடைய பதிகத்திலே ஒன்றை அருளி செய்த ஒன்றை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 4ஆம் திருமுறையிலேயே இன்னொரு திருவாவடுதுறை பதிகமும் இருக்கிறது. இது இந்த மாயுரு ஞானமெல்லாம் என்று தொடங்குகிற பதிகத்தை இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. தலங்கள் தோறும் சென்று நம்முடைய சுவாமிகள் அந்த திருக்கோயிலுக்கு ஏதாவது பணி செய்து உடலினாலே திருக்கோயிலை தூய்மை செய்தல், அங்கே புல்லுகள் முளைச்சிருந்தா அதை வெட்டி எடுத்தல். அந்த காலத்தில் திருக்கோயிலில் நிபந்தங்கள் தான், சம்பளம் கொடுத்து ஆளுங்க யாரும் வைத்திருக்க மாட்டார்கள். அந்த நிபந்தங்கள்ல அவர்களுடைய தேவைகள் கவனிக்கப்படும். அதனால பல கோயில்களில் இந்த மாதிரியான பணிகள் தொண்டா செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதுபோல் தொண்டு செய்து அந்த திருக்கோயிலுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்வது, புல்லை வெட்டுறது, கல் மண்ணெல்லாம் இருந்தால் சரி பண்ணுறது, அடியார்கள் நடந்து போகிற பாதையை செப்பனிடுதல், அப்புறம் திருக்கோயிலுக்கு அலகிடுதல், மெழுக்கிடுதல், திருக்கோயில் தீபங்களை தொடைத்தல், பிறகு எண்ணெய் ஊற்றுதல், திரியேற்றுதல், மலர்களுக்காக நந்தவனத்தை பராமரித்தல், எப்படி எத்தனையோ தொண்டுகள். இந்த தொண்டுகளில் ஏதாவது ஒரு தொண்டை செய்வது தான் சரியை என்று சொல்லப்படுது. இந்த சரியை தொண்டு தான் ஆலய தொண்டு. ஆலயத்தில் நாம் சென்று வழிபடுகிறோம். ஆனால் அந்த ஆலயத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், பிறகு மலர் வாங்கி கொடுக்குறோம், சுற்றி வரோம், வெளியில் வந்துடுறோம். ஆனால் திருக்கோயிலுக்கு நாம் என்ன செய்கிறோம்? உண்டியலில் காசு போடுறது மாதிரி ஒரு அபத்தம் கிடையவே கிடையாது. உண்டியல்லாம் இப்போ எல்லாம் காசு போடுறது அறிவுடைமை அல்ல. வேறு எப்படி செய்யலாம் என்று கேட்கிற பொழுது இந்த பணிகள் ஏதாவது அங்கு இருக்குமானால் அந்த கோயிலுக்குரிய அந்த பணியை செய்தல். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே பெருமானை வழிபாடு செய்கிறோம், உடனே அந்த கோயிலில் ஏதாவது நம்ம செய்யக்கூடிய பணி ஏதாவது இருக்கிறதா ஒன்று அது செய்யலாம். அப்படி இல்லை,
இந்த உழவார பணி வைத்து இருக்கிற திருக்கூட்டம் இருக்கும். நிறைய ஊருக்கு ஒரு ஊர்லேயும் இப்போ இருக்கிறாங்க. அடியேனே ஒரு திருக்கூட்டம் வச்சுருந்தேன். அதில் அந்த திருக்கூட்டத்தின் சார்பில் திருக்கோயிலுக்கெல்லாம் போகிறது, தூய்மை பணி செய்கிறது. திருக்கச்சூர்னு ஒரு கோயில், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பெற்ற தலம். அது நாங்கள் முதல்ல போகும்போது பார்த்தோன்னா பயந்துருவோம். நான் ஒரு தடவை பிரதோஷத்துக்காக போயிருந்தேன். அங்கே அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு நண்பர்களோட போயிருந்தேன். 6 மணிக்கு 5-6 மணிக்கெல்லாம் போய் சாமி தரிசனம். கோயிலே திறக்கலை, அது ஒரு காலம். ஆனால் இப்போ திருக்கச்சூர் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி சிறப்பு. நான் அங்கே அடிக்கடி போய் உழவாரம் பண்ணுவோம். அப்போ நான் ஒரு அடியார் திருக்கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு எண்ணெய் தரவங்க, வஸ்திரம் தரவங்க, அந்த கோயிலுக்கு வேணுங்கிற உதவி செய்கிற எல்லாத்தையும் திரட்டி சாமிக்கு வஸ்திரம், அம்பாளுக்கு வஸ்திரம், மாலை, வேறு எண்ணெய், திரி, இந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கிட்டு போய் அந்த கோயிலுக்கு உழவார பணி செய்வோம். சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த புல்லுகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து அப்படியெல்லாம் செய்தோம். அந்த மாதிரி உழவாரம் செய்தோம். அப்புறம் அடியனுடைய அந்த உழவார பணி இதிலேருந்து நிறைய கிளை பணிமன்றங்கள் தொடங்கிடுச்சு. நிறைய பேர் தனித்தனியாக செய்ய ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நிறைய இப்போ உழவார பணிமன்றங்கள் இருக்குது, செய்கிறாங்க, சிறப்பாக செய்கிறாங்க. திருக்கோயிலுக்கு போய் அந்த உழவார புதிதாக கோயில் கட்டுறதுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். பழைய கோயில்களை பராமரிக்கிறதும், பழைய கோயில்கள் உதாரணமாக பாடல் பெற்ற தலங்கள்லாம் நல்லபடியாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தொண்டு செய்கிறவர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யணும். இருக்கிற கோயில்களுக்கு உழவாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த மாதிரி உழவாரத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் அப்பர் சுவாமிகள். உழவாரம் நல்ல எஃபெக்டிவ். அந்த திருக்கோயில் தூய்மை செய்கிறவர்களுக்கு சுவாமி என்ன அருள்நலம் பண்ணுகிறாருன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அருள்நலம் பண்ணுவார். உண்மையிலேயே அவருக்கு சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது கோயிலை தூய்மை செய்கிறவர்கள், இந்த தொண்டு செய்கிறவர்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நாங்கள் ஒரு தடவை தண்டீஸ்வரர் கோயில், வேளச்சேரியில் தண்டீஸ்வரர் கோயில் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு போய் உழவார பணி செஞ்சோம். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்போ அங்கேயே நிறைய பேர் செய்கிறாங்க. அப்போ செய்கிற போது டாக்டர்லாம், மருத்துவர்கள் எல்லாம் அதில் பங்கு பெற்றாங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த உழவார பணி என்பதை அப்பர் சுவாமிகள் முதல்ல உழவாரம், அப்புறம் தேவாரம், இதுதான் அவர் கடைப்பிடிச்சது. அதனால் பாருங்கள், அவர் அடைந்த சிறப்புக்கு அளவே இல்லை. அவ்வளோ சிறப்பு. தேவாரம் பாடின மற்றவர்களோடு ஒப்ப வைத்து எண்ணப்படுகிற அளவுக்கு அவர் அந்த வயதான காலத்தில் வந்ததுக்கு காரணம் அந்த உழவார பணி தான். உழவார பணி செய்கிறது பற்று இல்லாமல் செய்யணும். எதையும் வேண்டி இல்லாமல், இது எனக்கு வேணும், இது எனக்கு செய்யப்பட வேணும் என்று அதை காட்டுறதுக்கு தான் அவர் திருப்புகலூரில் அவர் கெந்தும்போது மணிகள்லாம் வரும். அந்த நவமணிகளை பார்த்துட்டு அப்பர் சாமி அது சாதாரண கல் மாதிரியே தூக்கி குளத்தில் விட்டெறிவார். எதுக்கு அதை சாமி வச்சார்னு கேட்டால், உழவார பணி செய்கிறவர்கள் எந்த விதமான பற்றும் இல்லாமல் செய்ய வேண்டும். பொருள் பற்றோ, புகழ் பற்றோ, வேறு விதமான பற்றுகளோ இல்லாமல் அந்த உழவாரத்தை செய்கிற பொழுது அதுக்கு சாமி தருகிற பலன் மிகச்சிறந்த பலன் தருகிறார். ஆகையினாலே அந்த உழவாரத்தை செய்கின்றவர் தேவாரத்தையும் பாடுகிற பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது.
சுவாமியுடைய தேவாரமெல்லாம் அவ்வளவு பொருள் பொதிந்தவையாக இருக்கும். இதில் கூட இந்த அடியார்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கறதுக்கு தான் அங்கே உட்காந்துருக்க. எதுக்கு அவருக்கு என்ன வேலைங்கன்னு கேட்குறாரு. சிவபெருமான் கோயிலில் உட்காந்துருக்கிறது எதுக்கு? நீ கொண்டு வர வாழைப்பழத்துக்கு தேங்காய்க்குமா உட்காந்துருக்காரு, இல்லை ராத்திரி வைக்கிற நைவேத்தியத்துக்காக உட்காந்துருக்காரு. அதுக்கெல்லாம் உட்காரல அவர் இந்த அடியார்கள் வந்தால் அவர்கள் குறைகளை தீர்க்கணும், அதுக்காக உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்கிறார். கோயில்கள் தோறும் பெருமான் எழுந்தருளி இருப்பது மகிழ்ந்து அடியார்கள் வருகிறார்கள், அன்பை சொரிகிறார்கள். அவர்கள் சொரிகின்ற அன்புக்கு தாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பி அவருடைய குறைகளை அவர் தீர்க்கின்றார். அதை இங்கே சொல்லுகிறார். அப்படித்தான் பாருங்க, ரொம்ப பெரியவங்க வந்து குறை சொன்னால் கூட அதை தீர்த்து வைக்கிறார். திருஞான சம்பந்தர் இந்த திருவாவடுதுறைக்கு வந்தார். அவருக்கு ஒரு இக்கட்டு வந்துருச்சு. அவங்க அப்பா வேள்வி பண்ணணும்னாரு. அவரும் வந்து பாருங்க சிவபாதி இருதயர் எவ்வளோ உயர்ந்த உள்ள பாருங்க. பிள்ளைக்கு வேண்டியவங்க தான் எத்தனை பேர் இருப்பாங்க, யார்ட்டையாவது போய் கேட்கலாம்ல. கேட்கல அவர், யாருக்கிட்டையும் போகல. நான் வேள்வி செய்யணும், ஏதாவது பொருள் செய்யுங்க, உதவி செய்யுங்க, போதுமே இல்லையா? இப்போ மினிஸ்டரோட அப்பா மினிஸ்டர்கிட்ட போய் காசு கட்டிட்டு இருப்பாரு. அவர் அப்படியே அங்கே மினிஸ்டர்கிட்ட வரவங்ககிட்ட யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வேலை வேணால் நடந்துடும் இல்லையா? மினிஸ்டர்கிட்ட காரியம் நடக்கிறதுக்காக எத்தனை பேர் வருவாங்க. மினிஸ்டரோட அப்பாவோ சொந்தக்காரனோ அவங்கெல்லாம் போய் மினிஸ்டர்கிட்ட இது வாங்கி கொடு அதை வாங்கி கொடுலாம் கேட்க வேண்டாம். இவங்ககிட்ட சொன்னாலும் வேலை நடக்கும். அந்த மாதிரியா போனார் சிவபாதி எழுதியார். ஞான சம்பந்தருக்கு என்ன வேணால் செய்கிறதுக்கு காத்துட்ருக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு, நான் தான் சம்பந்தரோட அப்பா, சம்பந்தர் இந்த தோளில் தான் சம்பந்தம் தெரியுமா? ஆமாம், இப்போ தான் பல்லக்கெல்லாம் வந்துருச்சு போகிறான். அப்போ எல்லாம் இதான் பல்லக்கு, இதில் தான் தூக்கிட்டு போவேன் கோயிலுக்கெல்லாம். இப்போ கொஞ்சம் வேள்வியெல்லாம் செய்யணும், பொருள் தேவையாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஏங்க கவலைப்படுறீங்க, நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை. எவ்வளோ வேணும் உங்களுக்கு? என்ன நீங்கள் கொடுக்குறது ரைட்டு. இப்படி கேட்டு வாங்கியிருக்கலாம்ல இப்படி சொன்னார். அந்த பக்கம் போனாரா? அது தன்னுடைய பிள்ளைக்கு அவமானத்தை தேடி தந்துடும்னு நினச்சார். தான் ரைட்டராயில் பிள்ளைகிட்டே கேட்பான், தான் பிள்ளைகிட்டே கேட்பான், பா வேள்வியெல்லாம் செய்யணும் நாளாச்சு இல்லையா? அந்த வேள்விகளை செய்து உலகத்தார் நலன் முன்னிட்டு செய்யணும். அவருக்கு நலன் வரணும்னு இனிமேல் அவர் வேள்வி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ ஞானசம்பந்தரை குழந்தையா ஈன்றெடுத்தாரோ அதுக்கப்புறம் அவருக்கு இந்த உலகத்தில் அவருக்கு வேணுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்த பெரும் பாக்கியம் கிடைச்சிடும். ஆகையினாலே அப்படி வந்து பிள்ளைகிட்டே கேட்டார். அப்போ பிள்ளை என்ன பண்ணார், அப்பா கேட்குறார் இல்லைன்னு. எப்பா என்கிட்ட ஏதுப்பா காசு சொல்லலை, தர வேண்டியது தன்னுடைய கடமைன்னு நினைக்கிறார். அப்பா கேட்குறது அவருடைய கடமை, நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன்ட்டு போயிட்டார். மாசிலாமணி ஈஸ்வர்கிட்ட போய் நின்னார், கேட்டார், அவரும் கொடுத்தார். அதை அவர்கிட்ட கொடுத்தார். இந்த திருவாவடுதுறை வந்தவுடனே திருவண்ணாமலையிலேருந்து தான் வராரு. யார்? நம்ம அப்பர் சுவாமி. இப்போ வந்து திருவண்ணாமலையில் 2ஆம் தடவை வருது, ஞானசம்பந்தரோடு சேர்ந்து வராரு. இப்போ தனியாக வந்திருக்கிறார். தனியாக வந்தவர், திருவண்ணாமலையிலேருந்து வந்தவர் திருவாவடுதுறை வந்தவுடனே சாமியை பார்த்தவுடனே இவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு, 1000 பொன் கொடுத்தீர்ல நீர், அதுவும் உழவா காசு கொடுத்தீர், உம்மை பெருமை என்னன்னு சொல்கிறது? நீ இதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கிறீர், வரவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீர். இதைத்தான் தன்னுடைய பதிகத்தில் முதல் பாட்டில் சொல்கிறார்.
மாயிரு ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமுல ஊரற்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே. காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு கழுமல ஊரற்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பர் போலும். அவர் காலத்திலேயே நடந்தது, அவரே பதிவு பண்ணிட்டார். அவரே அது பின்னால சுந்தரரும் சொல்றாரு. ஆனா இவர் காலத்திலே இவரே கான்டெம்பரரி கூடவே வாழ்ந்தார். அவரே அதை பதிவு பண்ணும் போது எவ்வளவு உண்மை, அது நிதர்சனமான உண்மை இல்லையா? அது 200 வருஷம் கழிச்சு பதிவு பண்ண, யாரோ சொன்னாங்க, யாரோ கேட்டாங்க, எப்படியோ வந்தது, 200 வருஷம் கழிச்சு பண்ணார் சுந்தரர். அவர் கூடவே இருந்தவர் அப்பர் சுவாமி, அவர் பதிவு பண்றார். மாயிருள் ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும். இந்த ஞானம் இருக்கிறது, இது இருள் ஞானம், இருள் சூழ்ந்த ஞானம். இந்த இருள் சூழ்ந்த ஞானத்தில் பொருள் வேண்டும் என்று சொன்னால் மற்றவருடைய அடியை போய் வணங்குவது என்பது இந்த உலகத்தில் நிலகி கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு பணம் தேவையாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் மிக மென்மையுடையவர்களாக அவர்களுடைய திருவடி மலரடி போல இருக்கும். அவர்கள் இந்த இருள் ஞானத்திலே பொருள் வேண்டி நிற்கின்றவர்கள் எல்லோரும் பொருளுடையவரை போய் அடியை வணங்குகின்றார்கள், மானுடர்களை. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் தனக்கு பொருள் வேண்டும் என்று சொன்ன உடனேயே ஆவடுதுறையனார்கிட்ட தான் வந்தார் என்று அதனை குறிப்பிடுகிறார். இருள் ஞாலம் இருளுங்கிறது தான் இருன்னு ஆயிடுச்சு. வாயிருள் ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்புனா ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே. ஆயிரம் கொடுப்பர். கங்கையாளை சடைமேல வைத்த பெருமான் இருக்கிறாரே, அவர் இந்த கழுமல ஊரற்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பர் ஆவடு துறையனார். ஆகையினால பொருள் வேண்டி கூட நீங்கள் மற்றவருடைய அடியை நாடி போகாதீர்கள், அது வேண்டாம். இவனே எல்லாம் தருவான். அந்த பொருளை தருகின்றவனும் இவன் தான். ஆகையினால் இருள் ஞானத்தார் செய்கின்ற அந்த பொருள் வேண்டி மற்றவரை போய் வணங்குகின்ற அந்த வேலை நமக்கு வேண்டாம். நம்ம ஆவடுதுறையனாரை சென்று பெறுவோம். ஏன்னா அவர் மணி ஈசர், மாசிலாம் மணி ஈசர் இல்லையா? அவரிடம் மணி இருக்கிறது. அவரிடம் இல்லை என்றால் எவரிடம் இருக்கும்? ரொம்ப அற்புதமாக அதை முதல் இதில் வச்சார். ஆனால் அந்த முதல் வரியை சில சமயம் மலரடி வணங்கும் போலும் ஆயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் அப்படின்னு சொல்லுவதை சிவபெருமானுடைய திருவடிகளை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சென்று வணங்குகிறார்கள் அப்படின்னு பொருள் சொல்லலாம். ஆனால் எல்லாருமே வணங்குறாங்க. மாயிருள் ஞானம் எல்லான்னு சொல்கிற அடியார்கள் வணங்குவார்கள், தெரிந்தவர்கள் வணங்குவார்கள். மற்றவர்கள் எல்லாம் சிவன்கிட்ட வணங்குறது இல்லை இல்லையா? எவங்கிட்டயோ போய் தான் வணங்குகிறார்கள். ஆகையினால பொருள் வேண்டி மற்றவரை வணங்குவது எல்லாரும் செய்கிறது. மடந்தை பாகத்தர் போலும் மான்மரி கையர் போலும் குடந்தையிற் குழகர் போலும் கொல் புலித்தோலர் போலும்
கடைந்த நஞ்சுண்பர் போலும் காலனை காய்வர் போலும் அடைந்தவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே. போலும் எல்லாமே அசை, பொருள் கிடையாது, இசைக்காக போட்ட அசை. மடந்தை பாகத்தர் மான்மரி கையர் குடந்தையிற் குழகர் கொல் புலி தோலர் கடைந்த நஞ்சுண்பர் காலனை காய்வர் அடைந்தவர்க்கு அன்பர் ஆவடு துறையனாரே. ஆவடு துறையனாரே மடந்தை பாகத்தர் ஆவடு துறையனாரே மான்மரி கையர் ஆவடு துறையனாரே குடந்தையிற் குழகர் ஆவடு துறையனாரே கொல்புலி தோலர் ஆவடு துறையனாரே கடைந்த நஞ்சு உண்பர் ஆவடு துறையனாரே காலனை காய்வர். இதெல்லாம் ஆவடு துறையனாருக்கு மட்டும்தான் பொருந்தோம், வேற எல்லாத்துக்கும் பொருந்தாது. கருணை உடையவர், எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்றவர், அன்பு செலுத்துகின்றவர், இப்படி சொன்னால் எல்லாருக்கும் பொருந்தோம். ஆனால் இதில் சொல்லியிருக்க அடையாளங்கள்லாம் ஆவடு துறையனாருக்கே பொருந்தும். அதனால ஆவடு துறையனாரே அவரே மடந்தையே பாகத்தில் வைத்திருப்பார், வேற யாரும் பாகத்தில் வைத்தவர்கள் இல்லை. அவரே மான் கன்றை கையிலே ஏந்தி இருப்பார், இடக்கையில் ஏந்திருப்பார். ஒரே ஒரு ஊர்ல மட்டும்தான் வலக்கையில் ஏந்திருப்பார், அதான் வலங்கை மான். இது இடக்கையில் தான் ஏந்திருப்பார். குடந்தையில் குழகர் அவர் ஒருத்தர் தான் இளமையுடையவராக இருப்பார். கும்பகோணத்தில் குடந்தையின கும்பகோணம். அவர்தான் கொல்ல வந்த புலியின் தோலை உடுத்தியவர். கொல்புலி, கொல்புலி என்று சொன்னால் கொல்லும் தன்மை உடைய புலின்னு அர்த்தம். கொல்லும் தன்மையுடைய புலி தோலை உடுத்தியவர். அவர்தான் நஞ்சை உண்டவர், வேற யாரும் நஞ்சு உண்டு சொல்ல முடியுமா? கடைந்த நஞ்சு உண்பர், அவர் தான் காலனை காய்ந்தவர். இந்த அடையாளம் வேற யாருக்கா சொல்ல முடியும்? ஆவடு துறையனாரே காலனை காய்வர். மித்தவர்கள் எல்லாம் காலனால் காயப்படுகிறவர். அப்ப இதெல்லாம் அவரே தான் சொல்லுகிற பொழுது அடைந்தவர்க்கு அன்பர் ஆவடு துறையினாரே. அடைந்தவர்கள் யார் தன்னை அடைகிறார்களோ அவர்களுக்கு அன்புடையவராக விளங்குவார் ஆவடு துறையினார். அடைந்தவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே. அடைந்தவர்க்கு, அடையாதவர்க்கு சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கல்லால் நலவிலன். அடைந்தவர்க்கு அன்பர், அடையாதவர்க்கு. கோயிலுக்கு வந்தவனுக்கு தரலாம் சார், கோயிலுக்கு வராதவங்களுக்கு பிரசாதம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கோயிலுக்கு வந்தவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம், வரவனுக்கு வீடு தேடி போய் கொடுப்பாங்களா பிரசாதம்? வந்தால் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அதான் அடையாளம். சில பேர் பிரசாதத்தை வாங்கி வீட்டில் இருக்கவங்க கொண்டு கொடுப்பாங்க, நீ சாப்பிட்டு. அது மாதிரி சில பேர் போய் அருளை வாங்கிட்டு கொண்டு போய் தனக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்கறது உண்டு. ஆனால் அவர் அடைந்தவருக்குத்தான் தருவார். அடைந்தவர்க்கு அன்பர், அவ்வளோதான். உற்றார் நோய் தீர்ப்பர் போலும் உறுதுணை ஆவர் போலும் செற்றவர் புறங்கள் மூன்றும் தீயழச் செருவர் போலும் கற்றவர் பரவியேத்தி கலந்து உலந்து அலந்து பாடும் அற்றவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே. உற்ற நோய் தீர்ப்பர் போலும். உற்ற நோய் என்று சொன்னால் நம்மிடம் சேர்ந்த நோய் எது? அது மாயையும் கண்மமும். இந்த மாயையும் கண்மமும் உற்ற நோய்.
அது ஏற்கனவே சகஜமாக இருக்கு, உனக்கு கூடவே இருக்கு. கூடவே இருக்கிற சகஜ நோய் ஆணவம். ஆகந்துக மலம் என்று சொல்வார்கள், மாயையும் கண்மமும். அது இடையில வந்ததுன்னு சொன்னாலும் கூட அதுவும் அனாதி மாதிரி தான் வச்சுங்களேன். அது எப்போ வந்து டேட் எல்லாம் தெரியாது, அதுவும் அனாதியாக வந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ சகஜ மலம், ஆகந்துக மலம், இந்த மாதிரி நோய்களில் உற்ற நோய் என்று சொல்லுவது, உற்ற நோய்க்கு உருகன் செய்ய அது சாமி சொல்லுகிற பொழுது, திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது இந்த உற்ற நோய் என்று குறிப்பிடுகின்றார். உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை. உற்ற நோய் நோன்றல். என்னது உற்ற நோய்? இப்போ அங்கே உற்ற நோய் என்பது வினை தானே, வினைகளை பிராரத்த வினைகளை உற்ற நோய். பிராரத்த வினைகளை உற்ற நோய் நோன்றல், அதை ஏற்பது ஒரு நோன்பு போல. அது யாருக்கும் காரணம் இல்லை, நான் செஞ்சேன், நான் அனுபவிக்கிறேன். யாருக்கு என்ன தீங்கு செய்தேனோ இது எனக்கு வந்திருக்கு என்று இருந்தால் தவம் இருக்கிறவர்னு அர்த்தம்னாரு. அப்போ இந்த உற்ற நோய் என்பது அங்கே வினையை குறித்தாலும் மாயையும் சேர்த்துக்கலாம். மாயை கண்மம் இரண்டு நோய்களும் உற்ற நோய். அதை தீர்ப்பார், அதை இவர் அவர் தான் தீர்க்க முடியும், நம்மளால் தீர்க்கவே முடியாது. தீர்க்கணும்னு நமக்கு ஆசை வந்தால் போதும். இதெல்லாம் எப்படியாவது தீர்ந்தா பரவாயில்லையேன்னு ஆசை வந்தால், சரி இப்போ தான் நீ தீர்க்கணும் ஆசை வந்தா, சரி செய்கிறேன் அப்படின்னுட்டு. அது வரைக்கும் போகிறதில்ல. பையன் ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன்ப்பா இனிமே அப்படின்ட்டான். சரிப்பா பார்த்துக்க. பார்த்தா சில சமயம் ஒரு கஷ்டமான சமாச்சாரம் வந்துருச்சு, எப்படி செய்கிறதுன்னு தெரில. அப்பா போகல, அவன் தான் பார்த்துக்கிறேன்ட்டான். அப்புறம் அவன்கிட்ட போய் நம்ம எதாவது போய்ட்டு, அப்புறம் அப்பா உங்கள்கிட்ட சொல்லலான் இருந்தேன், இந்த மாதிரி இருக்கு, அவர் எப்படி டீல் பண்ணுறது, என்ன செய்யறது தெரியல, என்ன செய்யலாம், அதான்ப்பா நீயே மற்றும் தான் பார்த்துட்டு இருந்தேன், சரி அதை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு யார் வந்து உருகின்றார்களோ வந்து சேர்கிறார், அவர்களுடைய துன்பத்தை தீர்க்கிறார். ஒரு துணை ஆவர் போலும், உற்ற துணை அவர் தான், வேற எந்த துணையும் நம்ம நம்ப முடியாது. உறுதுணை என்று சொன்னால் அது வினைத்தொகையாக, உற்ற துணை, உறும் துணை, இனி உறப்போகின்ற துணை. உறும் துணை, உற்ற துணை, உருகும் துணை, உருகின்ற துணை, இனி எதிர்காலத்திலே உறும் துணை. அப்படி எப்பொழுதும் உயிர்க்கு துணையாக தொடர்ந்து நின்ற தாயானை அவர் சொல்லுவார். சாமி தாண்டகத்தில் சொல்லுவார், செற்றவர் புறங்கள் மூன்றும் தீயழச் செருவர் போலும். பகைவர்களுடைய மூன்று புறங்களையும் தீயழுமாறு அவற்றை கொளுத்தியவர். கற்றவர் பரவி எத்தி கலந்து. கற்றவர் என்று சொன்னால் இறைவனுடைய அருட்குணங்களை நன்கு உணர்ந்து இறைவன் செய்கின்ற உபகாரத்தை நன்கு தெரிந்து, என்ன உபகாரம் அவர் நமக்கு செய்கின்றார், இனி செய்ய இருக்கிறார், அவர் செய்யவோடு என்பதை கற்றவர்கள். அவர்கள் பரவி ஏத்தி கலந்து கலந்து. மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். கலந்து பாடணும், கலக்காம எண்ணெயும் தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடாது. பாலும் நீரும் போல இல்லையா, மோரும் நீரும் போல, நீர் மோர் அப்படி கலக்கணும். அப்படி கலந்தோம்னா பெருமானுக்கு அந்த உண்மை தெரியும். உலர்ந்துன்னாரு, உலர்ந்துன்னா பற்றுகள் எல்லாம் உலர்ந்து போக, எந்த பற்று வச்சுக்கூடக்கூடாது. அவரோட கலக்கிற பொழுது வேறு எந்த பற்று இருக்கக்கூடாது. சாமி இதை செய்ய அதை செய்யின்னு அவர்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. உலர்ந்து அலந்து
எப்பொழுது நமக்கு திருவருள் கிடைக்குமோ, நமக்கு திருவருள் கொடுப்பாரோ, அல்லது நாம் குற்றம் செய்து விட்டோம் என்று நிறுத்தி விடுவாரோ என்று துயருற்று இவ்வாறு பாடும் அற்றவருக்கு எல்லாவற்றையும் அற்று இறைவனே கதி என்றவர்களுக்கு அன்பர் போலும் ஆவடுதுறையனாரே என்று குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து 4வது பாடல்ல மழு அமர் கையர் போலும் அவள் பாகர் போலும் எழுநுனை வேலர் போலும் என்பு கொண்ட அணிவர் போலும் தொழுது எழுந்து ஆடிப்பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழும் அவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே. மழு அமர் கையர் போலும் மாதவள் பாகர் போலும் எழு நுனை வேலர் போலும் என்பு கொண்டணிவர் போலும் தொழுது எழுந்து ஆடிப்பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழுமவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே ஆவடு துறையனாரே. மழு கையில் மழு இருக்கு, சாமி கையில் மழு, அது ஆயுதம். அம்பாளை ஒரு பாகத்திலே எப்பொழுது வைத்திருப்பார். மழு மட்டும் வைத்திருக்க மாட்டார், அருளையும் வைத்திருப்பார். மழு தண்டிப்பதற்கு, அருள் ஆதரிப்பதற்கு, ரெண்டும் உண்டு. மழு மரக்கருணை, மாதவள் அறக்கருணை. எழுநுனை வேலர் போலும், இந்த இடத்துல வேலுங்கிறது திரிசூலம், அந்த கூர்மையான திரிசூலத்தை கையில் கொண்டவர் போலும் என்பு கொண்டு அணிவர், என்பு மாலை அணிந்திருப்பார். தொழுது எழுந்து ஆடிப்பாடி தொத்திரம் பலவும் சொல்லி. தொழுது எழுந்து, தொழுது எழுந்துன்னா என்ன அர்த்தம்? தொழுகிற பொழுதே விழுந்திருக்கணும். அந்த விழுதல் தொழுதல், விழுந்து தொழுதல், இப்படி இந்த கையை இப்படி மேலே. நீ கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் சிற்பம் இருக்கும். அந்த சிற்பம் அப்படின்னா கையை இப்படி கூப்பிட்டு கீழே விழுந்திருக்கும். கீழே கையை நீட்டி தொழுது விழுந்து பின் எழுந்து ஆடி பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழுமவர்க்கு. ஆக திருக்கோயிலில் வீற்றிருக்கிறது அவர் அன்பர்களுக்காகத்தான். இப்படி பலவும் சொல்லி, தோத்திரம் பலவும் சொல்லி அழும் அவருக்கு அன்பர் போலும். எளியவர், அன்பர்னா எளியவர். அப்படி எல்லா விதமான நலன்களையும் செய்கின்றவர் எளியர் போலும். ஆவடு துறையனாரே மழு அமர் கையர் போலும் மாதவள் பாகர் போலும் எழுநுனை வேலர் போலும் என்பு கொண்ட அணிவர் போலும் தொழுது எழுந்து ஆடிப்பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழும் அவர்க்கு. இந்த அழுதல்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மெய்ப்பாடு. அழுது அடியடைந்த அன்பன்னு மணிவாசக பெருமானுக்கு ஒரு பேரே உண்டு. அதாவது எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பு. அழுதால் உன்னை பெறலாமே. கொஞ்சம் அழணும், அது அந்த அழுகு தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் அது நிறைய பலன் கொடுக்கும். கண்களில் தண்ணீர் வரும், கலங்கணும். பேர் சொல்லுகிற பொழுதே கலங்கணும். அந்த கலங்கி கண்ணீர் வருகிறது சாமி உள்ளே இருக்கிற கலந்துருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். சில பேர் பாருங்கள், சிவபெருமான் பேரை சொன்னாரோ, மாணிக்கவாசகருடைய பேரை சொன்னாரோ அப்படியே கலங்கி
வார்த்தை குளரும், கண்களில் கண்ணீர் ஊற்றும். அப்போ அங்கே கலந்துருக்குதுன்னு அர்த்தம். கலந்தா தான் வெளில வரும். கலக்கலை தனித்தனியாக இருந்ததுன்னா அது கீழே தங்கியிருக்கும், மேலே மட்டும்தான் வந்துட்டுருக்கும். சிவத்தோடு கலந்ததுன்னா அந்த அந்த அன்பு அன்பு தான். அழாதவங்களை பற்றி நான் குறை சொல்லலை, ஆனால் அன்பு அன்பு தான். அந்த அழுதல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு, மெய்ப்பாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம அப்பர் சாமி சொல்கிற மாதிரியே, மணிவாசகர் சொல்கிற மாதிரியே எல்லாரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நன்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும். அது அந்த அழுகை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெய்ப்பாடுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஆகையினாலே அது அந்த அழுகை பற்றி ஒவ்வொருத்தர் விதமாக சொல்லுகிற பொழுது சுந்தரர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அடிகளை நினைந்திட்டு அழுமலர் கண்ணினை அல்லால் அறிவு அரிது. அடிகளை நினைந்திட்டு, அடிகள்ங்கிறது சிவபெருமானே, அடிகளை நினைந்திட்டு அழுமலர் கண்ணினை அடியவர்க்கல்லால் அறிவு அரிது. கண்களில் கண்ணீர் பெருக நிற்கிற அடியார்களை தவிர மற்றவர்களுக்கு அவன் அறிவதற்கு அரிதாக இருக்கிறான் என்று சுந்தரமூர்த்தி சாமிகளும் குறிப்பிடுகின்றார். பொடியணி மெய்யர் போலும் பொங்கு வெண்ணூலர் போலும் கடியதோர் விடையர் போலும் காமனை காய்வர் போலும் வெடி படு தலையர் போலும் வேட்கையார் பரவும் தொண்டர் அடிமையை ஆழ்வர் போலும் ஆவடு துறையனாரே. பொடியணி மெய்யர் போலும் பொங்கு வெண்ணூலர் போலும் கடியதோர் விடையர் போலும் காமனை காய்வர் போலும் வெடிபடு தலையர் போலும் வேட்கையார் பரவும் தொண்டர் அடிமையை ஆழ்வர் போலும் ஆவடு துறையனாரே. இப்ப இந்த தலை மாலை, அவர் தலை மாலை அணிந்து கொண்டிருப்பார், தலைமாலை அணிந்து கொண்டிருப்பார். இப்ப தலைமாலை அணிந்து கொள்ளுகிற பொழுது தலை கபாலங்களை கோத்து அணிஞ்சிருப்பார். இந்த கபாலங்கள் கோத்திருக்கிறது உண்மையிலேயே இறந்து போனவர்களுடைய கபாலங்கள், இறந்து போனவர்களுடைய கபாலங்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு வேடம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அது பிளாஸ்டிக்கில் அதில் வேறு எதுலையா செஞ்சு அப்படியே டக்குன்னு மாட்டிக்கிறது, இப்போதைக்கு காட்டுறதுக்கு அந்த வேடம் போடுகிற காட்டும். உண்மையிலேயே அந்த சிரசை எடுத்து இப்போ உண்மையான தலை அந்த கபாலங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அது அது எரிஞ்ச சமாதியில் இதில் அந்த சுடுகாட்டில் அதை நெருப்பு வைத்து அது எரித்த அந்த சமயத்தில் அந்த தலை சூடு தாங்காமல் வெடிக்கும், அந்த தலை வெடிச்சிருக்கும். அந்த தலை தான் போட்டிருக்காரு. அப்போ அவர் சுடுகாட்டிலேருந்து சூடாக எடுத்த தலை, வெடிபடு தலையினர் பாருங்க. அவர் போக்கு காட்டிட்டுல வெடிபடு தலையர் போலும். எத்தனை வெடித்தலைமை இங்கே பண்ணிட்டு இருக்கான், அவெல்லாம் வெடிபடும் இந்த நெருப்பில் வச்சு அந்த தலையை எடுத்து அணிந்து கொண்டு இருக்கின்றவர் வெடிபடு தலையர். குறிப்பாக ஏன் சொல்கிறாருன்னு பாருங்க நீங்கள், தலைமாலை தலைக்கு அணிந்தவர்னு வெடிபடு தலையர். இந்த உஷ்டம் தாங்காமல் தலை வெடிக்கும், விரிசல் விடும். அந்த கபாலத்தை கொத்திருப்பாங்க, அதுலேயே தெரியும் அது இடிகாட்டிலேருந்து தூக்குனதுன்ட்டு. அவர் அந்த சாம்பரை எடுத்து மேலே பூசி இருப்பார், அந்த பொடியை தான் மேலே திருமணியில் பூசி இருப்பார். பொடி அணி மெய்யர் பொங்கு வெண்கு நூலர், ஒளி பொங்குகின்ற முன்னூல் அணிந்து இருக்கிறவர். முப்புரி நூல் கடியதோர் விடையர், விரைந்து செல்லக்கூடிய ரிஷபத்திலே ஆரோகணித்து வருகிறவர். காமனை காய்வர்,
காமனை காய்வர் என்று சொல்லுகிற பொழுது நம்ம மன்மதனை எரிச்சதே நம்ம நினைக்கிறோம். அது அல்ல, வந்து வழிபடுகின்ற அடியார்களுடைய ஆசைகளை பொசுக்குவார். சாமி உங்ககிட்ட வந்துட்டேன், நிறைய பேர் என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான், பொசுக்குவார். அந்த காமனை காய்வர். நாம் நம்முடைய ஆசைகளை துறப்பது கொஞ்சம் கடினம். சாமிகிட்ட போய் ஒண்டிடணும், அது வரத்துக்கு அஞ்சம். எனவே காமனை காய்தல் என்பது வந்து சேர்ந்தவருடைய அந்த ஆசையை நொறுக்குகின்றவர். வேட்கையால் பரவும் தொண்டர் அடிமையை ஆழ்வர் போலும். இந்த வேட்கையினாலே, சிவபெருமான் மேல் வைத்த பேரன்பினாலே, வேட்கையினாலே வந்து அவனை துதிக்கின்ற பரவுகின்ற தொண்டர்களுடைய அந்த அடிமை பண்பை ரொம்ப விரும்புவாராம். அவங்க வந்து எப்படி நின்று அந்த அடிமை பண்போடு இருக்கிறாங்களோ அந்த அடிமை பண்பு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த அடிமை பண்பை ஆழ்வர் போலும்னார். அது இல்லையா, சாமிகிட்ட வந்து அந்த பக்தியை காட்டுகிற அந்த அடிமை. சாமி நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை சாமி. இப்போதான் தெரியுது அவனுக்கு, சாமி நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. இப்படி சொல்ல சாமி லைக் பண்ண வரோம். சாமிகிட்ட போய், சாமியே நீ இதை மட்டும் பண்ணு, மித்தால நான் பார்த்துக்கிறேன். அப்படியா, இரு வைக்கிறேன் ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு இல்லையா. உதாரணம் சொல்லட்டுமா, சுந்தரர் போய் எப்பா நீ வந்து திருவொற்றியூரை விட்டு நீங்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பா, கல்யாணம் ஆகிடும். போய் விட்டேன் சாமிகிட்ட என்ன கேட்கணும், ஒற்றியூரை விட்டு போகக்கூடாதுன்னு அவன் சத்தியம் கேட்டு நான் பண்ணி கொடுன்னு சொல்கிறீங்களே, நடக்கிற காரியம். நான் திருவாரூர் வந்து பார்க்கணும், திருவாரூரில் ஒருத்தர் இருக்கிறா, எனக்கு நான் அவ்வளோ அம்பன் விட்டு வந்துருக்கிறேன். அது இல்லாமல் ஆரூரில் உங்களை பிரிய முடியாது, நான் ஆரூர் பெருமான பாரு, ரெண்டும் தான் அவர் காரணம் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க சாமின்னு சொல்லியிருக்கணும்ல. இவர் என்ன பண்ணிட்டார், சாமி ஒன்று செய்யுங்க, சத்தியம் தானே இருக்குது, நீங்கள் சத்தியம் பண்ண வரப்ப அந்த மூலவரில் இருக்காதீங்க, நீங்கள் மகிழ மரத்துக்கு போயிடுங்க அப்படின்னாரு. சரிப்பான்ட்டாரு. சரிப்பான்ட்டு என்ன பண்ணார், டபுள் கிராஸ் பண்ணாரா இல்லையா. இதுதான் நாம் வந்து சாமி எல்லாம் நீங்கள் தான் எதையோ பண்ணுங்க, என்னவோ பண்ணுங்க, உங்களுக்கு தான் தெரியும் என்று முழுமையாக ஒப்படைக்கணுமே தவிர, அதுதான் முழுமையாக தம்மை ஒப்படைத்தல் தான் அடிமை. பாதி அடி கொடுத்துட்டு பாதி இருக்கிறது வந்து அடிமைன்னே சொல்ல முடியாது, அடிமை பண்புக்குரியது அல்ல. அடிமை, அப்படிப்பட்ட அடிமையை ஆழ்வர் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவர் பார்த்துக்க வரான் எல்லாத்தையும். எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டா நம்ம தான் பார்த்துக்கணும் என்று அடிமையை ஆழ்வர் போலும் ஆவடு துறையனாரேனார். வக்கரன் உயிரை கவ்வ கண்மலர் கொண்டு போற்ற சக்கரங் கொடுப்பர் போலும் தானவர் தலைவர் போலும் துக்கமா மூடர் தம்மை துயரிலே வீழ்ப்பர் போலும். துக்கமா மூடர் தம்மை துயரிலே வீழ்ப்பர் போலும். அக்கரை ஆர்ப்பர் போலும் ஆவடு துறையன்னாரே. அதாவது இந்த தானவர் தலைவருங்கிறதுக்கு பொதுவாக தானவர் என்பது அசுரர்கள், அசுரர்களுக்கும் ஒரு தலைவராக இருக்கிறார். வானவர் தலைவர் போல தானவர் தலைவர், அவர் எல்லாத்துக்கும் தலைவர் தானே அப்படிங்கிற மாதிரி. தானம் கொடுப்பதிலே சிறந்தவர்களுடைய தலைவர் என்றும் தானம் புரிவோர். அந்த தானம் எதை தானம் கொடுக்குறாங்க, தன்னுடைய ஜீவபோதத்தை தானம் கொடுக்கிறவர்கள், அவர்களுக்கு தலைவராக இருப்பார் என்றும் பொருள் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு எது பொருந்துமோ எடுத்துங்க. வக்கரன்னு ஒரு அசுரன் இருந்தான், அவனை திருமாலால் வெல்ல முடியல. அவர் காத்தல் தொழில் செய்கிற ஒரு அசுரர்களையெல்லாம் வெல்லணும்.
அவன் ரொம்ப இதாக இருந்தான். அப்புறம் தான் தெரிஞ்சது சிவபெருமான் கையில் ஒரு சக்கரம் வச்சுருக்காரு, இந்த சக்கரத்தை வச்சு இந்த பக்கரனை தீர்த்து வைக்கலான்ட்டு நினச்சார். ஆகையினால அந்த சக்கரை வாங்குறது எப்படின்னு பார்த்தா சிவபெருமான்ட்ட தான் வாங்கணுன்னா பூஜை பண்ணி தான் வாங்கணும். சரி, சிவ வழிபாடு கொண்டு பண்ணார். ஒரு பூவை எடுத்துட்டார், ஒரு கண்மலரை வச்சு அந்த கொடுத்துட்டார் அவரும். அதை இங்கே எழுதுகிறார் ஒரே வழியில், வக்கரன் உயிரை ஒவ்வ கண்மலர் கொண்டு போற்ற சக்கரம் கொடுப்பர் போலும். சக்கரத்தை கொடுத்தார் அவரு தானவர் தலைவர். அவர் வக்கரனுக்கும் அவர் தான் தலைவர்னாரு. இங்கே அவ்வளோ கொள்றதுக்கு இந்த பக்கம் சக்கரம் கொடுத்துட்டு அந்த பக்கம் அவங்களுக்கும் அவர் தான் கேப்டனாக இருக்கார். அவரு நம்ம நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடு இல்லையா? நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவே அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. துக்கமா மூடர் தம்மை துயரிலே வீழ்ப்பர் போலும். அறிவு விளங்குறதுக்காக கொடுத்தார் இந்த உடம்பு, தத்துவங்கள், உலகம் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் அந்த மூடர்கள் துக்கத்திலேயே உழல வேண்டும் என்கிற மூடர்கள் திரும்ப திரும்ப பற்றுகளிலும் பொருள் ஆசையிலையும் வஞ்சனையிலும் எவ்வளவோ சேர்க்கிறான். சேர்த்தப்புறம் கூட நல்ல கதிக்கு போகிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்க இன்னும் சேர்க்குறான். இன்னும் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட போகிறதுக்கு வழி ஆகிப்போச்சே, வயசு எப்படி ஆகிப்போச்சே, இனிமேலாவது இவ்வளோ வியாதியோடு இருக்கிறோமே, இனிமேலாவது தேர்றது இன்னும் சேர்க்குறான் பொருள். இன்னும் யாரை ஏமாற்றலாம், எப்படி வஞ்சிக்கலாம், எப்படி பொருளை சேர்த்து 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 அவங்க பேரை துக்கமா மூடர்னர். அவர் என்ன பண்ணுவாராம், துயரிலே வீழ்ப்பர் போலும். அவனை துயர் பிறவிகளிலே கொண்டு போய் சேர்ப்பார். துயர் பிறவி எத்தனையோ இருக்கு. அந்த நீ மனுஷனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லடான்னு நிறைய பேர் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. துயர் பிறவியில கொண்டு போய் சேர்ப்பார். அக்கறை அக்கு அரை ஆர்ப்பர் போலும். அக்குன்னா அக்குமணி, அதை இடையிலே ஆர்ப்பர் போலும் அறிந்து கொண்டிருப்பார் ஆவடு துறையனாரே. எந்த பாட்டு பார்த்தோம்? விடைதரு கொடியர் போலும் வெண்புரி நூலர் போலும் படைத்தரு மழுவர் போலும் பாய்பொலி தோலர் போலும். விடை எழுதப்பட்ட கொடியை வைத்திருக்கிறவர். ரிஷபம் எழுதின கொடி, ரிஷப கொடி. இப்போ திருக்கோயிலெல்லாம் ரிஷப கொடி தான் ஏற்றுவாங்க பிரம்மோற்சவத்துக்கு. வெண்புரி நூலர் முன்னே சொல்லிட்டோம், படைதரு மழுவர் சொல்லிட்டோம், பாய்புலி தோல் சொல்லிட்டோம். உடைதரு கீழர் போலும். அவரு கீழோடு கோவணம் அணிந்தவர். உடை அவருக்கு கோவணம் தான். அந்த கீழ்னு சொன்னதுனால உடை கோவணம் ஆயிடுச்சு. உடை போடுறதுக்கு கீழ் என்று சொன்னால் அந்த இடுப்பை சுற்றி கட்டுகிற அந்த நாடா, அது உடைதரு கீழர் போலும். அவருக்கு உடையன்னு சொன்னால் அந்த கோவணம் தான், கீழோடு கோவணம். மடையில் வாழை பாய மதரார் குடையும் பொய்கை கோல காவுளான் சடையும் பீரையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ. கீழ் உடைகிறார் ஞானசம்பந்த பெருமான். அதைத்தான் இங்கே உடைதரு கீழர் என்று குறிப்பிடுகின்றார். உலகமும் அவர் போலும். என் உலகத்தில் அத்தனை பொருளும் அவராகத்தான் இருக்கிறார். எல்லா பொருளும் அவர்தான், எல்லா உலகமும் அவர்தான். கடைசி வரி தான் ஜிஸ்ட். அடைபவர் இடர்கள் தீர்க்கும் ஆவடு துறை என்னாரு. வந்து சேருகின்றவர்களுடைய துயர்களை தீர்ப்பாராம் பெருமான். முந்திவானோர்கள் வந்து முறைமையால் வணங்கியத்த நந்திமா காலர் என்பார் நடுவுடையார்கள் நிற்ப சித்தியாதே ஒழிந்தார் திரிபுரம் எரிப்பர் போலும் அந்திவான் மதியம் சூடும் ஆவடு துறையனாரே. அந்திவான் மதியம் சூடும்
மாலைக்காலத்திலே வானத்திலே தோன்றுகிற அந்த பிறை இருக்கிறதே, அதனை தன்னுடைய சடையிலே சூடிக்கொண்டிருக்கிற ஆவடுதுறையனார் முந்தி வானோர்கள் வந்து முறைமையால் வணங்கி, சாமி எங்களையெல்லாம் காப்பாத்துங்க திரிபுராந்தகர்கள் 3 கோட்டையிலே கிளம்பி எங்களையெல்லாம் துன்புறுத்துகிறான். ஒருத்தன் வெள்ளிக்கோட்டை, ஒருத்தன் இரும்பு கோட்டை, ஒருத்தன் பொன் கோட்டை, அங்கங்க கிளம்பி திரிகிறார்கள். வேணுங்கிற இடத்துல டக்குனு கீழே உட்கார்ந்துடுறாங்க. நாங்களெல்லாம் நசுங்கி சாகுறோம். அவர்கள் எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். சாமி கேட்டா நீங்க கொடுத்தா வரோங்கிறாங்க. சாமி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். முந்தி வானோர்கள் வந்து முறைமையால் வணங்கியத்த, சரி செய்வோம், திரிபுரங்களை நாம் கவனிப்போம் என்று சொல்லி அந்த முப்புறங்களையும் எரிக்க போனார். போனா அதுல ஒரு 2 பேர் கொஞ்சம் நல்லவங்களா இருக்கிறாங்க, நடுவுடையவர்களாக இருக்கிறாங்க. நந்தி மாகாளர் என்று சொல்லக்கூடியவர்கள். நந்தி மாகாளர் என்பார் நடுவுடையார்கள் நிற்ப. அப்ப இந்த நந்தி மாகாளர் என்று சொல்லக்கூடிய அல்லது நந்தி மாகாளர் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் அங்கே இருந்தார்கள், நடுவுடையவர்களாக இருந்தார்கள். சிவபெருமானை நடுவுடையார் என்று சொன்னால் சிவபெருமானை தம்முடைய சிந்தையிலே வைத்து பூசிப்பவர்கள் அர்த்தம். நடுனா சிவபெருமானை குறிக்கும், உடையார்கள்னா சிவத்தை உடையவர்களாக இருக்கிறவர்கள், சிவமுடையார். நடுவுடையார்கள் நிற்ப, அவர்கள்லாம் அதுல இருக்கிறத பார்த்துட்டு சிந்தியாதே ஒழிந்தார். உடனே அவர்களை தவிர்த்து சிந்தியாதே ஒழிந்தார். தம்முடைய உண்மையான அந்த தன்மைக்கு யார் காரணம் என்று சிந்திக்காமல், தாம் பெற்ற வல்லமை, தாம் பெற்ற சிறப்பு, தாம் பெற்ற ஊர், தாம் பெற்ற பதவி, தாம் பெற்ற புகழ், இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சிந்தியாதே ஒழிந்தார். யாரு? அந்த திரிபுராந்தகர். அவர்களை தண்டிப்பதற்காக திரிபுரம் எரித்தார் சிவபெருமான். பானமரேனமாகி பாரிடந்திட்ட மாலும் தேனவர்ந்தேறு மல்லி திசைமுகம் உடைய கோவும் தீனரை திய கருத்த திருவுரு உடையர் போலும் ஆண் அறை ஏற்றர் போலும் ஆவடு துறையனாரே. ஆணரை ஏற்றர் போலும், ஆண் நரையேறு, நல்லா வெள்ளைன்னு அர்த்தம் நரையன்னா. ஆணரை ஏற்றர் போலும், ஏற்றர்னா ஏற்று உடையவர். பால் நமர் ஏனமாகி, பானமர் ஏனமாகி, அது பல பொருள் சொல்லுகிறார்கள். பான்னா பக்கம், ஏனம் என்று சொன்னால் இந்த பான்னா 10 பகுது, அது பான்னு வரும். 10 அவதாரம் எடுத்த திருமால் ஏனமாக ஒரு அவதாரம் எடுத்தார். அவர் ஏனமாகி அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து போனார். அந்த திருமாலும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை பால் கேட்டு பால் நமர் அப்படின்னு பிரித்து, நமர்னா நம்ம போன்ற சகலர் தான் அவர்கள். மும்மலம் உடையார், மாறும் திசை முகமுடைய கோவும், திசை முகமுடையன்னா 4 திசைகளுக்கு 4 முகங்களை உடைய நான்முகன். 2 பேருமே சகலர் என்று சொல்லுகிறார். பால் 10, பால் என்றால் 10 பகுது, பான் ஒன்பான் இல்லையா, ஒன்பான்ங்கிறது போல 9 அப்படிங்கிறது ஒன்பான் என்பார்கள். அதுபோல பான்கிறது 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமாகி ஏனமாகி. தேன் நிறைந்த அல்லி அங்கே தாமரையை குறிக்கும். திசைமுகம் உடைய கோவும் தீனரை தியக்கருத்து. தீனர் என்று சொன்னால் துயருற்றவர்கள் அர்த்தம். பெருமானை இவர் கீழே தோண்டி போனார், அவர் மேலே ஏறி போனார், பார்க்க முடியல, திரும்பி வந்தாங்க. அப்புறம் இனிமேல் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே வருந்தினார்கள்.
வருத்தி நமக்கு யார் பெரியவன்னு தெரியாத பற்றி இல்லை, நம்மளால இதை கூட செய்ய முடியலையே, நம்மை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு பெருமான், நம்முடைய ஆணவத்தை அறுத்தாரே என்று வருந்தினார்கள். அவருடைய கலக்கத்தை நீக்கினாராம் சிவபெருமான். தம்முடைய தோற்றத்தை காட்டி திருவுரு உடையர் போலும் தியக்கு அறுத்து அவருடைய கலக்கத்தை நீக்கிய திருவுரு உடையவர் போலும் மலையாக நின்றார். அந்த மேலு கீழ் இல்லாதது ஒரு மலையாச்சு. இப்போ மலையை பார்த்து தரிசனம் பண்ணி இப்போ திருமாலும் நான்முகளும் இந்த மலையை வணங்கி உய்வு பெறுகிறார்கள். நம்ம போல நாமும் அப்படித்தானே பயன்பெறணும். ஆண் நரையற்றர் போலும் ஆவடு துறையனாரு என்று குறிப்பிடுகின்றார். இனி நிறைவு பாடலாக பார்த்தனுக்கு அருள்வர் போலும் படர்சடை முடியர் போலும் ஏத்துவார் கிடர்கள் தீர இன்பங்கள் கொடுப்பர் போலும் கூத்தராய் பாடி ஆடி கொடுவலி அரக்கன் தன்னை ஆர்த்தவாய் அலர்விப்பார் ஆவடு துறையனாரு. பார்த்தனுக்கு அருள்வர் போலும். பார்த்தன் என்று சொன்னால் அர்ஜுனனுக்கு அவனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்து அருள் செய்தார். படர்சடை முடியர் போலும், படர்ந்த ஜடாமுடி உடையவர். வேற யாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது, சுவாமிக்கு மட்டும்தான் படம். ஏன்னா அவர் நிரந்தர தலைவர், தனியாக மகுடம் வைக்க வேண்டியதில்லை. அந்த திருமுடிய ஜடாமுடியே முடியாக வழங்கும். மித்தவங்களுக்கெல்லாம் கிரீடம் வைக்கணும். அதனால் இவர் தான் நிரந்தர தலைவர், மித்தவங்கள்லாம் ஆர்டிஃபிஷியல் செயற்கையான தலைவர்கள். ஏத்துவார் இடர்கள் தீர இன்பங்கள் கொடுப்பர் போலும். யார் வந்து ஏத்துகிறார்களோ தொழுகின்றார்களோ அவருடைய துன்பங்களை எல்லாம் நீக்குகின்றவர், இன்பங்களை தருகின்றவர். இன்பங்கள் கொடுப்பார், துன்பங்கள் தீர்ப்பார். இடர்கள் தீர இன்பங்கள் கொடுப்பார். கூத்தராய் பாடியாடி, கூத்தராய் திருக்கூத்தாடி பாடி ஆடி கொடுவலி அரக்கன் தன்னை, கூத்தராய் பாடி ஆடுகிறவர் சிவபெருமான். கொடுவலி அரக்கன் தன்னை. இந்த ராவணன் வந்து இந்த ஒரு மலையை அப்படி தூக்கலான்ட்டு வந்தான். கொடுவலி அரக்கன். வலிமை கொடுமையான வலிமை, ஆக்கமான வலிமை அல்ல. அவன் என்ன பண்ணா, அப்படின்னு அலறிக்கிட்டே வந்து 10 வாயில் அலறினா எப்படி இருக்கு, சத்தம் போட்டு ஆரவாரிச்சு 10 வாயிலும் ஆரவாரிச்சு வந்தான். 10 வாயிலும் அலறினான். ஆர்த்த வாய் அலறுவிப்பார். எந்த வாயில ஆர்த்து ஆரவாரம் செய்து கொண்டு வந்தானோ அந்த வாயினாலே அலறினான். ஆர்த்த வாய் அலறுவிப்பார் ஆவடுதுறையனாரு. அதனால ரொம்ப அகம்பாவமா பேசுகிறவர்களை அந்த அகம்பாவம் தீரும்படியாக ஆணவத்தை அழிக்க வல்லவர் ஆவடுதுறையனார் என்று சொல்லி இந்த பதிகத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். ஞானத்திரள் வெளியீடு, திருவாசகம் வரலாற்று முறையில் இப்போ நிரம்ப அன்பர்கள் திருவாசகத்தை 51 பதிகங்களையும் வரலாற்று முறையிலே ஓத ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அந்த 51 பதிகங்களும் வரலாற்று முறையில் எப்படி அது அந்த பதிகங்களை அப்படி தொகுக்கலாம் என்பதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் இந்த புஸ்தகம். வரலாற்றை அவருடைய திருவாசகத்திலிருந்தே எடுத்து அதிலிருந்தே நம்ம கோத்திருக்கிறோம் அந்த 51 பதிகங்களை. அப்படி பண்ணுகிற பொழுது, இதை ஓதுகிற பொழுது நம்ம அவரோட ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்த பதிகங்களினுடைய உண்மைத்தன்மையை நமக்கு புலப்படும். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குங்கள். அதே போல் திருநாவுக்கரசர் வரலாற்றை படக்கதையாக குழந்தைகளுக்காக தந்திருக்கிறோம், வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க என்று சொல்லி, ஞானத்திரள் பத்திரிகைக்கு உங்களோட நல்லாதரவு வேணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மற்றவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆற்றுப்படுத்தணும். நீங்களே கூட சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஆயுள் சந்தா சேர்ந்தா இன்னும் சிறப்பு. அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களுடைய நல்லாதரவை ஸ்பான்சர்ஷிப் தரலாம். அதுவும் நீங்கள் திருமுறைக்கு செய்கிற தொண்டு என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து, நாளைய தினம் துறைப்பாக்கத்திலே ஆழிகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் காரைக்கால் அம்மையாருடைய குரு பூசை, வான்மியூர் அருட்பணி மன்றம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அடியேன் அங்கே மாலை 7 மணிக்கு காரைக்கால் அம்மையார் பற்றி பேசுகிறேன். முடிந்த அன்பர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ
நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.